வாழ்த்தி வர வைக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதில் நம்ம கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அப்பா ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, வேதத்தின் எல்லா மகத்துவங்களையும் தேவனே எங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைய நாள் கூட ராஜா கேட்க போகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக தேவட வார்த்தை எங்களோடு கூட நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே போகிற கேட்கிற எல்லாருக்கும் ஒரு விடுதலையை இயேசு ராஜா வர பண்ணுவீராக கர்த்தாவே. ஏசப்பா, உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புடுகிறோம். வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே, ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கூட தேவனுடைய வார்த்தைகளை உங்க மத்தியில பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு சத்துருடைய சில தந்திரங்கள், சில சத்துருடைய கிரியைகளை குறித்து நம்ம பார்க்கலாம். பிசாசு ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வரும்போது அவன் என்னென்ன செய்கிறான், அவனை ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ண வேண்டும் என்று இன்னைக்கு வேதத்துலேருந்து சில வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல எடுத்து வாசிங்க. எபேசியர் 4வது அதிகாரம் அதில் 27வது வசனத்தை வாசிப்போம். நம்ம கேட்குவோம் அந்த வசனத்தை. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த நிருபத்தில் எழுதும் போது சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கன்றார். அப்போ பிசாசு என்றவன் பார்க்கும்போது அவன் இடத்தை தேடக்கூடியவனா இருக்கிறான். ஒரு இடத்தை, ஒரு பிளேஸை அவன் தேடக்கூடியவனா இருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இங்க அருமையாக சொல்லப்பட்டிருக்கு, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ எதெல்லாம் அவன் நமக்குள்ள வருகிறான், எந்தெந்த காரியத்துலலாம் நமக்குள்ள வருகிறான், நம்ம எதுக்கு இடம் கொடுத்துருக்குறோம்? ஒருவேளை நம்மளோட மொபைல்ல நம்ம இடம் கொடுத்துருக்கலாம், நம்மளோட சிந்தனையில இடம் கொடுத்துருக்கலாம், இல்லை நம்மளோட வாழ்க்கையில இடம் கொடுத்துருக்கலாம். அதனால சாட்சிக்கு இடம் கொடுக்காதீங்கன்றார். அப்ப இடம் கொடுக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம எதுலையோ ஒன்றில் என்ன பண்ணி கொண்டிருக்கோம்? மாற்றி கொண்டிருக்கோம். எதுலையோ ஒன்றில் இன்னைக்கு நம்ம அவனுக்கு இடம் கொடுத்ததுனால தான் இன்னி வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில எதுலையும் வெற்றி பெறாம இருக்கிறோம், எதுலையும் ஜெயம் பெறாம இருக்கிறோம். இதுல சொல்லப்பட்டிருக்கு, வாசலை திறந்து விட்டா எல்லாமே என்ன பண்ணும்? உள்ள பிரவேசிக்கிறதா இருக்கிறது, எல்லாமே வரும். ஆனா அதுதான் பவுல் சொல்றார், பிசாசுக்கு இடம் கொடுக்க. அப்ப இடம் கொடுத்தா அவன் என்ன செய்வான்? நம்மளோட வாழ்க்கையில நம்மளை துன்மார்க்கத்துக்குள்ளேயோ பாவத்துக்குள்ளேயோ வேற எதுக்குள்ளேயோ நம்மளை கொண்டு போய் அவன் என்ன பண்ணுகிறான்? சில காரியங்களை செய்யக்கூடியவனா இருக்கிறான். இதை திட்டம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நம்மளோட சிந்தனையில நம்ம இடம் கொடுக்கூடாது, ஒருவேளை மொபைல்ல நம்ம இடம் கொடுக்கூடாது, நம்மளோட வைத்திக்கு நம்மளோட விஷயத்துல கூட பிசாசுக்கு இடம் கொடுக்காம நம்ம என்ன பண்ணுமா? ஜாக்கிரதை நம்ம பார்த்து. அப்போ பிசாசு என்ன பண்ணுறான்னா, அவன் இடத்தை அவன் தேடக்கூடியவனா இருக்கிறான். இதுல பாருங்க, ஆண்டவர் 3 வருஷம் தன்னை ஊழியத்தை பண்ணாரு. அதோடு கூட யூதாஸ் காரியத்தை இருக்கிறான். அது யூதாஸ் காரியத்தின்னு பார்க்கும்போது அவன் ஒரு காரியத்தை அவன் செய்கிறது என்னவென்றால், அவனுக்கு அந்த பணத்தின் மேல ஆசை போனதுனால அது 30 வெள்ளி காசுக்காக இயேசு கிறிஸ்துவே அவன் என்ன பண்ணுகிறான்? காட்டி கொடுத்தவனா இருக்கிறான். அவன் எப்போ அந்த தவறான ஒரு தீர்மானத்தை அவன் எடுக்க ஆரம்பித்தானோ, எப்போ அந்த தவறான காரியத்துக்குள்ள அவன் கடந்து போனானோ, அப்போதே அவனுக்குள்ள பிசாசு என்ன பண்ணுகிறான்? கிரியை செய்கிறவனா இருக்கிறான். அதுவும் இல்லாத அந்த யூதாஸ் காரியத்தை பார்க்கும்போது பந்தி விசாரிப்பிலையும் இருக்கிறான், எல்லாத்துலயும் கலந்து கொள்ளுகிறான். ஆனா அவனுக்குள்ள அவன் பிசாசியா மாறினான் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துட்ட தான் இருக்கிறான், இயேசு கிறிஸ்து தான் பண்ணு. ஆனா அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால என்ன ஆகுறது என்றால், அவனுக்குள்ள அவனோட வாழ்க்கை என்ன நடந்துச்சு என்று நமக்கு நன்றாக தெரியும். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கும் போது 6வது அதிகாரம் 70வது வசனத்தை கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார். உங்களுக்குள்ளேயும் ஒருவன் பிசாசியாக அவன் இருக்கிறான். பாருங்க, அவன் எதுக்கு இடம் கொடுத்தான்னு பார்க்கும்போது பணத்தின் மேல், அந்த பணத்துக்கு இடம், அந்த பண ஆசை அவனுக்குள்ள வரும்போது என்ன ஆகிறது என்றால், பிசாசி உள்ள நொழியக்குரியவனா இருக்கிறான். 12 சிஷ்யர் ஆண்டவர் தெரிந்து கொண்டார், உங்களுக்குள்ளேயோ ஒரு பிசாசியானவன் இருக்கிறான். பாருங்க, அவன் என்னைக்கு அந்த சின்ன ஒரு காரியத்துக்காக விட்டு கொடுத்தானோ, அவனை பிசாசியாவாக அவனை என்ன பண்ணிச்சு? மாற்றி விட்டது. பிசாசியாகவே அவன் மாற்றினான் என்று தேவவசனம் சொல்லப்பட்டிருக்கு.
அவன் எங்கெங்க இருக்கிறான்னு பார்க்கும்போது தேவனோடு கூட இருக்கிறான், பந்தி விசாரிப்புல இருக்கிறான், எல்லாத்துலயும் இருக்கான். ஆனா அவனுக்குள்ள எது இருக்கிறது? விசுவாசுடைய காரியம் இருக்கு. ஒருவேளை அவன் யூதாஸ் காரியத்தை இதுல இருந்து நான் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட நான் வந்தேன் சொல்லிட்டு அவன் ஒப்பு கொடுத்திருந்தா, உண்மையாக யூதாஸ் காரியத்தை கர்த்தர் மன்னித்து என்ன பண்ணிருப்பாரு? அவனுக்குள்ள இருந்து சில காரியங்களை எடுத்து போட்டிருப்பாரு. ஆனா அவன் என்ன பண்ணல? லாஸ்ட் மட்டும் அவன் இடம் கொடுக்கல. அவனை பிசாசிய அந்த மனிதனை ஆளுகை செய்ததென்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பிசாசிய அவனை என்ன பண்ணுகிறது? ஆளுகை செய்த. அப்ப லாஸ்ட்ல அவனோட வாழ்க்கை எதுல போய் முடிஞ்சிச்சுன்னு பார்க்கும்போது தற்கொலைக்குள்ள முடிந்ததா இருக்குது. நாண்டு கொண்டு அவன் புழு பிடிச்சி அவன் செத்தான் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டு சிஷ்யரோடு கூட எல்லா ஊழியத்துல பங்கு பெற்றவன், எல்லாத்துலயும் இருந்தவன். அவனோட வாழ்க்கையில நடந்தது பிசாசிக்கு அவன் இடம் கொடுத்ததுனாலும், அவன் வாழ்க்கையில இன்னைக்கு அந்த பணாசை பிசாசுக்கு இடம் கொடுத்தானோ அன்றைக்கே அவன் வாழ்க்கை என்னாச்சு? பிசாசுடைய கண்ட்ரோலுக்குள்ள, பிசாசுடைய காரியத்துக்குள்ள போனதா இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு என்னைக்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறானோ அவனோட வாழ்க்கை என்னாகிறது என்றால் லாஸ்ட்ல எங்க கொண்டு போகிறது என்றால் மரணத்துக்குள்ள கொண்டு போகிறதா இருக்கிறது. அவன் வாழ்க்கை மரணத்துக்கு பாதைகளை நோக்கி போகிறதா இருக்கிறது. அப்ப நம்மளுக்கே தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும், நம்ம எதுலயோ ஒண்ணுல விசுவாசிக்கு இடம் கொடுத்திருக்கிறோம். நம்மளோட சில செயல்கள்ல, நம்மளோட காரியங்கள்ல, எதுலயோ நம்மளோட ஆபீஸ்ல ஆகட்டும், நம்மளோட குடும்பத்திலேயே ஆகட்டும், எதுலயோ ஒரு காரியத்துல விசுவாசிக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இடம் கொடுத்தவரா இருக்கிறோம். அப்போ நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகுறது என்றால் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கலாம்? எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம், வாழ்க்கையில எல்லாமே நல்லா நடக்குது, யார் பார்க்குறாங்க, நம்ம சில காரியங்களை நம்ம செய்யலாம். ஆனா நம்மளோட முடிவு எங்க போகிறது என்றால் லாஸ்ட்ல விசுவாசி அந்த காரியங்களை கொண்டு போகிறவனா இருக்கிறான், மரணத்தை கொண்டு போகிறவனா இருக்கிறான். எப்படியாப்பட்ட ஒரு காரியம் நடந்தது பாருங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கும் அவனுக்கு துளி அளவுக்கும் நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு கத்தெடுத்த நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். எதாவது தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நமக்குள்ள செயல்படுகிறதோ, எதாவது நம்மளுக்கே தெரியும் இது தேவனுக்கு விரோதமான காரியங்கள், இது தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள், இது தேவனுக்கு பிடிச்ச காரியங்கள் என்று நம்மளுக்கே சில காரியங்கள் தரும். என்னைக்கு பிடிக்காத காரியங்களை செய்யணுமோ அன்றைக்கு என்ன ஆகுறதுனா ஒருவன் காத்து கொண்டிருக்கிறான். யார் என்று பார்க்கும்போது அவன் பிசாசியா இருக்கிறான். அவனோட வாழ்க்கை இன்னைக்கு முடிந்தது எப்படி என்று நம்ம இன்னைக்கு வேதத்துல பார்த்தோம். அதான் சொல்றார் பவுல், பிசாசிக்கு இடம் கொடுக்காது. அப்போ பிசாசி பார்க்கும்போது பிசாசியை கண்டு அநேக பேர் என்ன பண்ணுவாங்க? பயந்து கொண்டிருக்கிறாங்க, பயப்படுறாங்க. அந்த பயத்தினாலேயே பிசாசி என்ன பண்றான்? நமக்குள்ள வரக்கூடியவனா இருக்கிறான். அவனுக்கு பெரிய ஒரு ஆயுதம் எது என்றால் பயம். எந்த மனுஷன் பயப்படுறானோ அந்த பயத்திலேயே என்னாகிறதா அந்த பிசாசுடைய காரியம் அவங்களுக்குள்ள வரக்கூடியதா இருக்கு. இந்த முழு வேதத்துல நம்ம வாசிக்கும் போது ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? எங்காவது பிசாசுக்கு பயந்து இருங்கன்னு வேத வசனம் நம்மளுக்கு போதிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளை நடக்கிறவனே அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம அப்படி கிடையாது. உலகத்துல நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுல, கர்த்தருடைய பாதையில நம்ம போகிறது கிடையாது. ஆனா பிசாசை கண்டு நம்ம பயப்படுறோம். ஒரு இருளை கண்டா நம்ம பயப்படுறோம், இருளை கண்டா பயப்படுறோம். நம்ம சில பயங்கள் நிமித்தம் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறான்? பிசாசு நமக்குள்ள இருக்கிறான். அப்போ அவனுக்கு பிடிக்காத காரியங்கள் என்னென்ன நமக்குள்ள சேருதோ அவனும் நமக்குள்ள சேரக்கூடியவனா இருக்கிறான். அப்ப தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இந்த 3 வருஷம் தன்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை ஊழியம் பண்ணாரு. அவனை எகுத்து நில்லுங்க, அவனை துரத்துங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அவனை மேற்கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதான் செய்தார். அவனை உபத்திரப்படுத்தும்படியாகத்தான் கர்த்தர் என்ன பண்ணாராம்? வெளிப்பற்றவரா இருக்கிறார். தேவன் அவனை உபத்திரப்படுத்தும்படியாக கிறிஸ்துவலாக நம்ம தேவ ரத்தத்தால கழுவப்பட்டு நம்மளை எல்லா ரீதியிலும் தேவன் நடத்தின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவனே நம்ம என்ன பண்ணோம்? ஒரு அளவுக்கும் நம்ம இடம் கொடுக்க கூடாது. இன்னைக்கு நான் அநேக இடங்களுக்கு ஜபத்துக்குள்ள போகும்போது சில வாலிப பெண்கள், சில வாலிபர்கள் அந்த விசுவாசிக்கு இடம் கொடுத்து சில விபச்சாரிக்கும் சில பாவத்துக்குள்ள கொண்டு போனதை நான் கண்ணார பார்த்துருக்கேன், கண்ணார சாட்சியை கேட்டிருக்கேன். சில நேரத்தில் சொல்லுவாங்க, இதுல இருந்து எப்படி நான் மீண்டு வர முடியும், இதுல இருந்து எப்படி நான் பண்ண முடியும்? அப்ப நான் சொன்ன, உனக்குள்ளேருந்து சில சத்துருவை, சில பிசாசிய நீ அவனுக்கு இடம் கொடுத்திருந்தா அதை நீ ஓட்ட ஆரம்பி, அப்போது உனக்கு தேவன் ஒரு ரட்சிப்பை கொடுப்பாருன்னு சொன்ன. அது போல நமக்குள்ளே சில காரியங்களை வைத்துக்கொண்டு பிசாசிய போனப்போ அப்ப நம்ம முழுமையாக கர்த்தருக்கு அர்ப்பணித்து நம்ம கொடுக்கிறவராக இருக்க வேண்டும். அதுதான் சொல்றாரு, உன்னை எதிர்த்து நாம் என்ன பண்ணுமா? எதிர்த்து நிற்கிறவர்களா நம்ம மாறணும். இதுலயே பார்க்கும்போது லூக்கான சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கும் போது அதுல 22வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் போது பேதுருவை பார்த்து புடைட்டுமா அன்ட்டு அந்த இடத்துல அவன் கேட்கக்கூடியவனா இருக்கான். பிசாசு தினதோறும் ஏசப்பா கிட்ட கேட்கிறானா, இவர்களை அடைக்கட்டுமா, இவங்களை புடைட்டுமா, கோதுமை புடைப்பது போல இவங்களை அடைக்கட்டுமா, வசந்த வாசிமன்னு கேட்கும்.
பின்னும் கர்த்தர், ம். சீமோனே சீமோனே, ஆ, இதோ கோதுமையை சுளக்கினால் புடைக்கிறது போல புடைக்கிறது. சாத்தான் ம், உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ம். போதும். உத்தரவு கேட்டுக்கொள்ளுகிறானா பாருங்க. நம்ம மேல அவன் கையை வைக்கிறதுக்கு முன்பாக தேவன்கிட்ட உத்தரவு கேட்கிறான். தேவன் விட்டு விட்டுருவாரா நம்மள? ஆனா அந்த இடத்துல விடல, விடல. இந்த நாட்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த அந்த புடையிற காரியம் நீங்க பார்க்கலாம். அந்த கோதுமை நீங்க வந்து புடைச்சு அந்த இடத்த இப்பெல்லாம் வந்து மிக்ஸி நிறைய காரியங்கள் வந்திருக்கு. அந்த நாட்கள்ல வந்து அதெல்லாம் இருந்தது. அதை போல நான் அவர்களை புடையட்டுமான்னு கேட்கிறான், வந்து உத்தரவு கேட்கிறான். அப்போ ஒரு மனுஷனை தொடுவதற்கு முன்பாக என்ன பண்ணுகிறான்? அவன் உத்தரவு கேட்கிறான். தேவன் வந்து அனுமதிக்கிறான். அதையும் கர்த்தரை மீறி நம்ம சில காரியங்களுக்கு போகிறது நிமித்தம் தான் அவன் வந்து நமக்குள்ள வந்து என்ன பண்ணுகிறான்? கிரியை செய்கிறவனா இருக்கிறான், கிரியை செய்கிறவனா இருக்கிறான். இன்னைக்கு பிசாசை ஓட்டுறதுக்கு பெரிய ஆயுதம் தேவையில்லை. நம்மளை முழுமையாக கர்த்தருக்கு அர்ப்பணித்தாலே போதும். அவர் உனக்காக வழக்காடி அவர் நம்மளுக்காக பேசக்கூடிய தேவன் நம்ம கிட்ட இருக்கிறார். அப்போ தினதோறும் வந்து கேட்கிறான், தினதோறும் வந்து பிசாசு கேட்கிறான், இவங்களை புடையட்டுமா, இவங்களை அடைக்கட்டுமான்னு கேட்கிறான். ஆனா தேவன் என்ன பண்ணல? அந்த இடத்துல அனுமதிக்கல. கர்த்தர் வந்து அனுமதிக்கல. அப்போ நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு என்ன பண்ணல? தேவனே அவர் இடம் கொடுக்காம அந்த இடத்துல அவர் தேவன் அனுமதிக்காத நிமித்தம் அந்த இடத்துல கிரியை செய்யல. அந்த இடத்துல விசுவாசம் என்ன பண்றான்? ஓடி போகிறான். அப்போ நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம எதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அது நமக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்கு. பரிசுத்த ஆவியானவருக்கு தேவனுக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது அவர் நம்மளுக்காக எல்லாவற்றிலும் செய்யக்கூடிய தேவனா இருக்கிறார். எல்லாவற்றிலும் ஜெயத்தை வரக்கூடிய தேவனா இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு அந்த போல உத்தரவு கேட்கிறவனா இருக்கிறான். இன்னொன்று இதுல சொல்லப்பட்டிருக்கு, இன்னொன்று அவர்கள் விசுவாசிக்கு இடம் கொடுத்தவர்களா இருக்கார். வேதத்துல நம்ம அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல அதுல 3வது வசனத்துல பார்க்கும்போது அனனியா சப்பீரா 2 பேர் இருந்தாருங்க. அவங்களோட இதயத்தை பிசாசானவன் நிரப்பினான்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க வசனத்தை கேட்போம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? நிரப்பினது என்ன? அது சொல்லப்பட்டிருக்கு. இல்ல, சாத்தான் இருதயத்தை நிரப்பினது என்ன? இப்ப இவர்கள் என்ன செஞ்சாங்க? அவட ஒரு இடத்தை விற்று அந்த பணத்தை என்ன பண்றாங்க? அவங்க கொண்டு வர்றதுக்கு முன்பாக இதுல கொஞ்சம் எடுத்து வைத்துக் கொள்ளான்னு அந்த அந்த சிந்தனை எப்போ வருகிறதோ, அவங்க இறப்பு பாவம் செய்யல, உபச்சாரம் செய்யல, ஒரு எதுவும் காரியம் பண்ணல. ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக அங்க இருக்கிற தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டது நிமித்தம் அந்த இடத்துல பிசாசான வந்து அவர்களுக்குள்ள கிரியை செய்கிறவனா இருக்கிறான். அவளுக்குள்ள கிரியை செய்கிறவனா இருக்கான். இன்னைக்கு என்னைக்கு நம்ம ஒரு தவறான முடிவு எடுத்து தவறான காரியங்களுக்குள்ள போகிறோமோ அன்னைக்கு பிசாசு நமக்குள்ள கிரியை செய்கிறவனா இருக்கிறான். சில நேரத்துல நம்ம வந்து சில நாவுகள்ல நம்ம பேசுவோம். சில நேரத்துல இந்த உலகத்துல எதுக்காக நான் வாழ்றேன், அதையும் ஒரு அட்வான்ஸ் அவன் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுவான்? நமக்குள்ள சிலர் சொல்லுவாங்க, இந்த உலகத்தை வாழ்றதோட மரித்து போனா நல்லா இருக்குமே என்பாங்க. அதையும் எடுத்துக்கொள்ளுவான். அப்போ நிறைய விஷயங்கள் நம்முடைய நாவுகள்ல வருகிற வார்த்தைய பிசாசி கவனிக்கிறவனா இருக்கிறான். பாருங்க, இந்த இடத்துல கூட இவர்கள் எந்த விஷயத்துல ரட்சிக்கப்பட்டவர்கள், இந்த இடத்துல தேவனை நம்பினவர்கள், இதோருக்கு பேதுருக்குறார் கூட, அனனியா சப்பீராவோடு கூட, அப்ப எல்லாம் தெரிந்த ஒரு நபரே என்ன பண்ணுகிறாங்க? அந்த அந்த கிரயத்தை வித்துட்டு வந்து அந்த காரியங்களை வித்துட்டு அவர்கள் வரும்போது இதுல இருந்து எடுத்து கொஞ்சம் நம்ம வைக்கலான்னும் போதே அந்த ஒரு சின்ன தாட், ஒரு சின்ன ஒரு சிந்தனை அவங்களுக்குள்ள வரும்போதே பிசாசு அவங்களுக்குள்ள என்ன பண்ணுகிறான்? கிரியை செய்கிறவனா இருக்கிறான் என்று நம்ம பார்க்கணும். அப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது மனைவி மரித்தது கணவனுக்கு தெரியாது, கணவன் மரித்தது மனைவிக்கு தெரியாது. அந்த இடத்துல அதே இடத்துல அந்த சாவு உண்டானதா இருக்கிறது. அப்ப பிசாசு பாருங்க எப்படி ஒரு மரணத்துக்குள்ள கொண்டு போகிறான் பாருங்க. அப்போ நம்ம எதுல இடம் கொடுத்துக்கிறோம்? நம்மளோட பேச்சில் இடம் கொடுத்துக்கிறோமா? நம்மளோட சிந்தனையில நம்ம இடம் கொடுத்துக்கிறோமா? எதுல நம்ம இடம் கொடுத்துக்கிறோம்? பிரியமானவர்களை இன்னைக்கு யோசித்து பாருங்க. இன்னைக்கு அவனுக்கு ஒரு அளவுக்கு துளி அளவு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. தேவவசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் வந்து இன்னொரு காரியமும் நம்மளுக்கு சொல்லுகிறாரு. தேவன் சமாதானத்தின் தேவன், நம்மளுக்கு சமாதானத்தை வரப்பண்ண அவர் எப்போதும் ஆயத்தமா இருக்கிறாராம். இதோ கூடிய சீக்கிரத்தில் சத்துருவன் காலின் கீழே நீங்க என்ன பண்ணுவீங்க? மிதித்து போடுவீங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 16வது அதிகாரத்துல அதுல 19வது வசனம்
சொல்லப்பட்டிருக்கு. எடுத்து வாசிப்போம் அந்த வசனத்தை. சமாதானத்தின் தேவன் பாருங்க, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். சீக்கிரமாய் உன் காலின் கீழே அவனை மிதித்து போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவோட கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அதாவது சொல்லப்பட்டிருக்கு, சமாதானத்தை வர பண்ணுகிற தேவன். எதை வர பண்ணுகிறாராம் தேவன்? சமாதானத்தை கர்த்தர் வர பண்ணுகிற தேவன். இதோ கூடிய சீக்கிரத்தில் அவனை என்ன பண்ணுவாராம்? அவனை உன் காலின் கீழே என்ன பண்ணுவாராம்? மிதித்து அவர் போடக்கூடியவரா இருக்கிறார். அப்போ இன்னைக்கு அநேக வீடுகள்ல சமாதானம் இல்லை. பிள்ளைகள் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, மனைவி வாழ்க்கையில சமாதானம், கண்ணோட வாழ்க்கையில சமாதானம் இல்லை. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை. சில வேலைகள்ல சைடுல சமாதானம் இல்லை. சில இடத்துல போகும் சமாதானம் இல்லாம இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சில இடத்துல கேட்கிறோம், எங்க வீட்டுல சமாதானமே இல்லை, எங்க குடும்பத்தை ஒரு மாதிரி இருள் அடைந்து இருக்கு, ஏதோ ஒரு சமாதானமா இல்லாம வாழ்க்கை ஓடிக்கொண்டு. ஆனா தேவன் சொல்றார், சமாதானத்தின் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்ப சமாதானம் வரா பண்ணாதபடிக்கு தேவன் சொல்றாரு, இந்த உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லை, தேவன் கொடுக்குற சமாதானம் உங்களுக்குள்ள வரக்கூடியதா இருக்குதுன்னு. அப்ப எது நமக்கு சமாதானத்தை கெடுக்கிறா? எதுக்கும் நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட குடும்பமோ, நம்மளோட பிள்ளையோ, உங்களோட கணவனோ, மனைவி, ஏதோ ஒன்றுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்கிறோம். அதனாலதான் அவன் நம்மளோட சமாதானங்களை அவன் எடுத்து போகிறவன. தேவன் ஒரு நாள் கலக்கத்தை உண்டாக்குற தேவன். அவர் கலக்கத்துக்கு தேவன் அல்ல, அவர் சமாதானத்துக்கு தேவனா இருக்கிறார். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, இதோ கூடிய சீக்கிரத்தில் அவனை உன் காலின் கீழே கர்த்தர் என்ன பண்ணுவாரா? மிதித்து போடுவார் என்று தேவாசன் சொல்லும். அப்ப நம்ம மிதித்து போடுகிறார், கர்த்தர் அதை செய்வார், உண்மையா செய்வார். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். தேவனிடத்துல நம்ம பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க இதை செய்ய போறீங்க, இதை நீங்க பண்ண போறீங்க என்று ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவரா இருக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல தேவன். அப்ப பிசாசானவன் இன்னும் ஒரு காரியத்தை நமக்குள்ள அவன் கொண்டு வருகிறவனா இருக்கான். என்ன காரியத்தை கொண்டு வருகிறான்னு பார்க்கும்போது, நம்மள ஒவ்வொரு நாளும் நம்மள கர்த்தர் நம்மள என்ன பண்றாரு? கண்ணோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார். நம்முடைய செயல்களை பார்க்கிறார், நம்முடைய ஜெபங்களை பார்க்கிறார், நம்முடைய பரிசுத்தத்தை கர்த்தர் பார்க்கிறார். எல்லாமே கர்த்தர் நம்மளை கண்காணித்து கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏற்ற நேரத்துல அதாவது அந்த நேரத்துக்கு ஆண்டவர் நம்மளுக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனா இன்னொருத்தனும் நம்மள என்ன பண்ணி கொண்டிருக்கிறானா? நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறானா. பிசாசன் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறானா. எடுத்து வாசிங்க, 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அந்த வசனத்தை நம்ம கேட்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணுமா. நீங்க தெளிவில்லாதவங்க வாழ்க்கையில தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் வரக்கூடியதா இருக்கிறது. விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், உன்னுடைய எதிராளியான பிசாசியானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் என்ன பண்ணுகிறானா? திரிகிறவனா இருக்கிறான். பாரு, அவனுக்கு இன்னொரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு, திரிகிறவன். இன்னைக்கு ரோடெல்லாம் திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வேலை என்ன பண்ணுகிறான்? கரெக்டா செய்கிறான். நீங்க ஆண்டு சொல்லப்பட்டிருக்கு, தெளிந்த புத்தியோடு இருங்க, எச்சரிக்கையா இருங்க என்றாரு. கர்ஜிக்கும் சிங்கம் போல், அவன் சிங்கம் கிடையாது, சிங்கம் போலன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய வேலை எங்கெங்க தவறான காரியங்கள் நடக்கிறதோ, எங்கெங்க காரியங்கள் அவனுக்கு விரோதமான காரியங்கள் நடக்கிறதோ, அங்கெல்லாம் என்ன பண்ணுகிறான்? அவன் விதைகளை விதைக்கிறவனா இருக்கிறான். சில நேரத்துல கோபத்துல எடுக்கிற முடிவுகள் அதையும் பார்க்கிறான், தோல்வியான வார்த்தைகளை அதையும் பார்க்கிறான். சில நேரத்துல பாருங்க, சில குடும்பங்கள்ல எப்போதும் சொல்லுவாங்க, நான் இருக்க மாட்டேன், நான் மறிப்பான். ஆனா ஒரு நாள்ல அவன் வகை தெரிஞ்சுட்டே இருப்பான், பார்த்துட்டே இருப்பான். ஒரு நாள் அவன் உள்ள பூந்துடுவான். அப்ப அந்த வீட்டுக்குள்ள வரும்போது சமாதானம் போயிடும். அந்த வீட்டுல என்ன ஆகுறோம்னா, ஒரு மரணத்தை உண்டாக்குறவனா இருக்கிறான். இதுதான் பிசாசுடைய வேலையா இருக்கு. ஆனா இன்னைக்கு தேவன் நம்மளை எல்லாவற்றிலும் காப்பாற்றக்கூடிய தேவன் இன்னைக்கு இருக்கிறார். நம்ம எதுக்கு இடம் கொடுக்குறோம்? தெளிந்த புத்தியோடு கொள்ளுங்க, எச்சரிக்கையா இருங்க. இன்னைக்கு ஒரு இடத்துல டேஞ்சர்னு போர்டு போட்டிருக்கு, அந்த இடத்துல நம்ம போய் இடத்துல என்னதான் இருக்குன்னு பார்த்தா நம்ம அந்த வழியில என்ன பண்ணிக்கிறோம்? போய் நம்ம மாட்டிக்கொள்ளுகிறோம். ஆனா இடத்துலயே நம்மளுக்கு கிளியர் பிக்சர் ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல தொடாதீங்க, பண்ணாதீங்க. இல்ல தொட்டுதான் பார்க்கலான்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, அது நம்மளை தாக்கக்கூடியதா இருக்கிறது. அதுதான் பிசாசி. இன்னைக்கு பிசாசு எதிர்த்து நிற்பதுக்கு பெரிய ஆயுதம் ஒன்றும் தேவையில்லை. நம்ம தேவனிடத்துல நின்றாலே போதும், தேவனுக்கு உண்மையா நடந்தாலே போதும், அவன் நம்மளை விட்டு ஓடி போகிறவனா இருக்கு. நம்ம கரெக்டா இருந்துட்டா பிசாசு நம்மளை என்ன பண்ண முடியாது? மேற்கொள்ள முடியாது. அப்ப இந்த உலகத்துல பார்க்கும்போது
ஆண்டவர் நம்மளுக்கு வந்து சில ஆவிகள், இன்னைக்கு சில லூசிபர், சில பிசாசோடு கூட ஜெயிக்கும்படியாக கர்த்தர் நம்மளுக்கு ஒரு கிருபையும் வல்லமையும் தேவன் கொடுத்தவரா இருக்க. நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னு இல்லை, இன்னைக்கு எல்லா வகையான வல்லமையும் தேவன் நம்மளுக்கு அதிகாரமும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காராம், நம்மளுக்கு கொடுத்தவரா இருக்கிறார். ஆனா நம்ம இன்னிய வரைக்கும் விசுவாசை கண்டு பயப்படுறதுனால்தான் அவன் நம்மளோட சிந்தனைக்குள்ள, நம்ம வாழ்க்கைக்குள்ள அவன் வந்து மேற்கொள்ளுகிறவனா இருக்கிறான். இதுல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல வந்து இந்த ஸ்ட்ராங்கான சில இந்த பிசாசிகள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்காராம், நித்திய செங்கலியால ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறார். அவைகளெல்லாம் எழும்பி வராதபடிக்கு. அவைகளெல்லாம் எழும்பி வந்தா நம்மளால என்ன பண்ண முடியாது, உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியாது. நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது ஏதோ அந்த சில வல்லமைகள், சில ஸ்ட்ராங்கான அந்த தள்ளப்பட்ட தேவ தூதர்களை லூசிபர் ஆண்டவர் வந்து நித்திய சங்கிலியால ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறாராம். இவ்வளோ காரியத்தை 1ஆவது அதிகாரம் அதுல 6வது வசனத்தை வாசிங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அந்தகாரத்துல என்ன பண்ணிருக்காராம், அவனை வெளிச்சத்துல வைக்கல. நம்மளெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, வெளிச்சத்துல சுதந்திரமா இருக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறாரு. ஆனா அந்த லூசிபர் நேரத்துல பார்க்க மின்னலை போல இந்த பூமியின் மேல விழுந்தது என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை கோடி காரியங்கள் விழுந்ததுன்னு சொல்ல முடியாது, அத்தனை காரியங்களும் விழுந்தது. ஆனா சொல்றார், இதுல சில காரியங்கள், ரொம்ப சில காரியங்களை வந்து ஸ்ட்ராங்கான சில காரியங்களை எடுத்து போய் என்ன பண்ணாரு, நித்திய இருளுக்குள்ள அடுக்கி ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது கடைசி நாட்கள்ல என்ன பண்ணுவார், அதை முடிக்கக்கூடியவராக இருக்கார். அப்போ இன்னைக்கு என்னன்னா, ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு கோலதனத்தின் ஒரு வல்லமை தேவன் கொடுக்கல, பவர்ஃபுல்லா ஆவி நம்மளுக்கு கொடுத்துக்கிறாரு. பவர்ஃபுல்லா ஒரு வல்லமையை தேவன் நம்மளுக்கு கொடுத்துக்கிறாரு. அவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன பண்ணிக்கொண்டு இருக்கான், பயந்துட்டு இருக்கான். நம்மளை பார்த்து அவன் பயப்படுறான், ஆனா அவனை பார்த்தா நம்ம பயந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த ஆவிங்களோடு கூட நம்ம போராடணும்னா நம்மளால போராட முடியாது. அதுக்கு ஆண்டவர் தெரியும், என் பிள்ளைக்கு எது ஜெயிக்கும், அவனால முடியுமோ அந்த திராணி, அந்த பலனை தான் கர்த்தர் கொடுப்பார். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு பிசாசிக்கு நம்ம எதில் இடம் கொடுத்துருக்கிறோம்? ஆண்டவர் பாருங்க, இதுல உனக்காக எழும்பி வராதபடிக்கு சில ஆவிகளை கட்டுப்பாடோடு கூட கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு அவளோட அனுமதி இல்லாம நம்ம மேல அவன் தொட முடியாது. அவளோட ஏசப்பாவோட அனுமதி இல்லாம கர்த்தர் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே பார்க்கும்போது நீங்க வேதத்துல வசனத்தை கூட சொல்லப்பட்டிருக்கு. யோபுல கூட நம்ம வாசிக்கும் போது 1ஆவது அதிகாரத்துல அவன் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கான், தெருவெல்லாம் திரிந்து கொண்டு யோபின் மேல அவனோட கண்ணு போனதான். யோபின் மேல அவன் உத்தமனும் சம்மார்க்கனுமா இருந்தார் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் நீங்க வாசிக்கும் போது, வசனத்தை வாசிக்கும் போது அதை கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் அந்த இடத்துல யோபுக்கு ஒரு வேலியை போட்டிருந்தார். யோபுக்கு ஒரு வேலியை போட்டிருந்தார். அந்த வேலியை எடு, நான் அப்பதான் உள்ள போக முடியும். தேவ சன்னிதானத்துக்கே போகக்கூடியவன். இன்னைக்கு சத்திய வேதம் நம்மளோட அவனுக்கு அதிகமாக சில காரியங்கள் தெரியும்னு நினைக்கிறேன். தேவனோடு கூட இருந்தவன் அல்ல, அவன் தேவனோடு கூட எல்லா காரியங்களும் ஒரு அழகு உள்ளவனாக கர்த்தர் அந்த இடத்துல உருவாக்கி வைத்தவன் பிசாசு. ஒரு தேவதூதனாக அவனை வைத்தவன். விடிவெளி நட்சத்திரம் சொல்லப்பட்டிருக்கு அந்த இடத்துல. அப்போ அவன் ஒரு அழகு உள்ள ஒரு மனுஷனாக அந்த இடத்துல வைத்திருந்தார். அந்த இடத்துல யோபின் மேல கண்ணு போனதா இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவனை உன்னோட கைகள்ல கொடுக்குறேன்றார். அப்ப அந்த யோபு அந்த பிசாசு கையில கொடுக்கும்போது அவனோட தாக்குதலை நீங்க பார்க்கணும். ஒரே நிமிஷத்துல கொஞ்ச நேரத்துல அந்த அழிவுகள், அந்த இடத்துல பிள்ளைகள், அவருடைய எல்லாமே அழிந்து போனதுன்றிருக்கு. ஆனா தேவன் அதோடு கூட அவரை விடல. மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவரை வெற்றி சிறக்க வைக்கிறவர், ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். சில காரியங்கள், என் பிள்ளைகிட்ட நீ மோதி பார், என் பிள்ளைகிட்ட போய் பார் என்று தேவனுக்கு நம்மளுக்கு என்ன பண்றாரு, விசுவாசை விட்டு பார்க்கிறார் ஆண்டவர். ஆனா நம்ம என்ன பண்ணல, அந்த இடத்துல யோபு தோற்று போகல, அவர் ஜெயிச்சவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளும் அதே போல ஒரு ஜெயிக்கிறவர்களா நம்ம மாறக்கூடியவராக இருக்க வேண்டும். நம்மளும் அதே போல ஒரு மாறக்கூடியவராக இருக்கணும். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுற. அப்ப பிசாசு எப்படி ஓடுவான் என்று யாக்கோபுல நம்மளுக்கு கிளியராக சொல்லப்பட்டிருக்கு வசனம். நீங்க அதுல யாக்கோபுல 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அவனை எதிர்த்து நிக்கணுமா, வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போது உங்களை விட்டு அவன் ஓடி போவானா? எப்போ ஓடி போவானா? நம்மளை விட்டு எப்போ ஓடி போவானா? ஆண்டவர் சொல்ற, தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிந்திருங்க, தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிந்திருங்க, அப்போது பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் விட்டு உன்னை ஓடி போகிறவனா இருக்கிறான். அவன் நிக்க மாட்டான், அவன் ஓடி போகிறவனா
இருக்கிறான். நம்மளோட தேவனுக்கு நம்ம என்ன பண்ணுமா? கீழ்ப்படிந்து இருக்கணுமா? இன்னைக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் தான் இன்னைக்கு அநேக ஆவிகளை நமக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்கு. அநேக பிசாசுடைய காரியங்கள் நமக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்குது. என்னோட பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அப்போ நம்ம முதலாவது இன்னைக்கு கீழ்ப்படியாத சில பிள்ளைகளோட வாழ்க்கையில பாருங்க, கீழ்ப்படியாத சில பிள்ளைகளோட வாழ்க்கையில பாருங்க, இன்னைக்கு அவன் துன்மார்க்கத்திலையோ இப்போ பாவ வழக்குகளுக்குள்ளோ பாவத்துக்குள்ளேயோ இன்னைக்கு போகக்கூடியவரை பார்க்குறோம். ட்ரக்ஸு போதைகளுக்குள்ளோ உலகத்தின் காரியங்களோ கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கோபம் வரக்கூடியதா இருக்கிறது. ஆனா என்னைக்கு நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவனை ஒரே வார்த்தையில எதிர்த்து நிக்கிறோமோ அவன் நம்மளை தொடவே முடியாது, அவன் நிற்கவும் முடியாது, அவன் ஓடி போகிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்க எவ்வளவு ஒரு காரியங்களை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், எவ்வளவு ஒரு காரியங்களை நம்மளுக்கு தேவன் செய்தவராக இருக்கிறார். அப்ப பிசாசு எதிர்த்து நிற்பதுக்கு என்னன்னா, அவனை எதிர்த்து நிக்கணும். நிக்கிறதுக்கு திராணியே இல்லையே நம்மளுக்கு. அவன் மேற்கொள்ளுவான், அவன் செய்துருவான், அவன் மேலேயே நீங்க போட்டுக்கும் போது அவன் கிரியை செய்கிறவனா இருக்கான். அவனுக்கு நிக்கிறதுக்கு நம்மளுக்கு முதலாவது என்ன வேணும்? திராணி வேணும். ரெண்டாவது எல்லாவற்றிலும் தன்னை கீழ்ப்படுகிற காரியம் நமக்குள்ள இருக்கிறதா இருக்க வேண்டும். இது இன்னொரு ஒன்று கடைசியாக நம்ம ஜெபிக்கிறோம். இன்னொரு வகையில பிசாசு நம்மளை எப்படி கிரியை செய்கிறான், அவனுக்கு என்ன, அவனோட காரியங்கள் என்ன செய்தா நமக்குள்ள பிசாசு கிரியை செய்கிறான். எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அதோட 11வது வசனத்தை வாசிங்க. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு, சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரங்கள் தெரியாதவை. அது மேல வசனத்தை நீங்க வாசிக்கும் போது சொல்லப்ப, நீங்க எவைகளெல்லாம் மன்னிக்கிறீங்களோ அவைகளெல்லாம் நான் மன்னிப்பேன்னு சொல்றாரு. மேல ஒரு வசனத்தை வாசிங்க. எவனுக்கு நீங்க மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், அவருக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ, எவைகள் நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது. இதுல பிசாசனவன் தந்திரமுள்ளவன் சொல்லப்பட்டிருக்கு. தந்திரமாக இன்னைக்கு பிசாசுடைய குணம் என்னன்னா, யாரையும் மன்னிக்க விட மாட்டான், சில தவறுகளை செய்ய மன்னிக்க விட மாட்டான். அவன்கிட்ட மன்னிக்கிறன்ற குணமே பிசாசு கிட்ட என்ன இல்ல, அவன்கிட்ட மன்னிக்கிறன்ற குணமே கிடையாது. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்றாரு, ஒரே பிரசங்கத்துல அவர் சொல்றாரு, இவர்கள் தெரியாம செய்றார்கள், இவர்களை என்ன பண்ணுங்க, மன்னிங்கன்றார். அந்த ஒரே ஒரு வார்த்தையில எத்தனையோ கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பிசாசு கிட்ட என்ன இல்லை, மன்னிப்புன்ற குணம் கிடையாது. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இருக்கிறோம், சிலரை மன்னிக்காம இருக்கிறோமா, சில குடும்பத்துல மன்னிக்காம இருக்கிறோமா, இன்னும் தோஷத்துல, இன்னும் நம்மளோட வாழ்க்கையில அந்த ஒரு மன்னிக்காத குணத்துல நம்ம இருக்கிறோமா. இன்னைக்கு நம்ம மன்னிக்க ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு பிசாசு நம்மளை விட்டு விலகி போகிறவனா இருக்கிறான். அவன் மன்னிக்க விட மாட்டான். ஆனா நம்ம மன்னிக்கிற குணம், ஏசப்பா கூட்ட இருந்த அந்த குணம் நமக்குள்ள வரும்போது தேவன் நமக்குள்ள கிரியை செய்கிறார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில யாரும் நம்ம மன்னிக்காம இருக்கிறோம். யோசித்து பாருங்க. ஒரு அம்மா தன்னை உலகத்துல எல்லா நன்மைகளும் செய்து எல்லா ஊழியங்களும் செய்தாங்களா, அந்த அம்மா எல்லாமே செய்தாங்களா. அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு தாட் வந்துச்சா, ஓ இன்னைக்கு நான் மறிக்கிற சூழ்நிலை வந்துச்சு, நான் தேவனோடு கூட போய் நான் இருப்பேன். அப்போ தேவன் சொன்னாரா, நீ என் இடத்துல வர முடியாது. அப்போ அந்த அம்மா கேட்டால, நான் இவ்வளோ ஒழித்து செய்தேன், இவ்வளோ காரியங்களை செய்தேன், இவ்வளோ நான் பண்ணேன், என்னை எப்படி நீங்க வரமாட்டேன்னு நீங்க சொல்றீங்க ஆண்டவர். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், போய் முதலாவது உன் சகோதரி மன்னிச்சுட்டு என்ன இடத்துல வான்னு சொன்னாராம். அப்போ அந்த மன்னிப்புன்றது பாருங்க எவ்வளோ பெரிய விஷயத்த கர்த்தர் கொண்டு வருகிறார். இன்னைக்கு நம்ம மன்னிக்கும் போது பிசாசனவ விட்டு விலகி போகிறான். அதான் தேவன் செய்தார். அதே போல இன்னைக்கு பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு நம்மளோட வாழ்க்கையில எது தேவனுக்கு பிரியமா இருக்கிறதோ அதெல்லாம் தேவனுக்கு செய்யக்கூடியவர்களா நம்ம மாற வேண்டும். இந்த வசனம் உங்களுக்கு உண்மையாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளும் வாழ்க்கையில இந்த மன்னிக்கிற அந்த குணத்தோடு கூட நீ கடந்து போகலாம். இன்னைக்கு வேதத்துல நம்ம பார்த்தோம், யாராருக்கு நம்ம எதை பிசாசு இடம் கொடுக்கும்போது என்னென்ன கிரியைகள் செய்தான், என்னென்ன அவன் பண்ணான் என்று இன்னைக்கு நம்ம வேதத்துல பார்த்தோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவருக்காக நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். அந்த வார்த்தைக்காக தேவனே உம்முடைய நாமத்துல நாங்கள் வருகிறோம். இயேசுவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ சொன்னாங்க பவுல், ஆண்டவரே வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசிக்கு இடம் கொடுக்காம இருங்க. ஆண்டவரே ஒருவேளை ராஜா எங்க வாழ்க்கை நாங்கள் எதுக்கு இடம் கொடுத்திருந்தாலும் ராஜா, இந்த உலகத்தின் ஆசைக்கும் உலகத்தின் காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்திருந்தா, நம்மளோட சிந்தனையில் நம்மளோட வாழ்க்கையில விசுவாசிக்கு இடம் கொடுத்திருந்தா ராஜா, எங்களை தயவாக ஆண்டவரே அவனோட கிரியைகள் அவனோட தந்திரங்கள் எல்லாம் விட்டு விலக முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எங்களை விட்டு போக முடியாத நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே பேசுற வார்த்தைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலப்பா நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள நல்ல பிதா.